Okay, now we'll get into the next article. This article is about use of elephants in ceremonies. So we know that in India, particularly in temples, elephants are used in festivals and ceremonies. There are various thought process about this. So some people say that it's a religious process. It has not, the state has nothing to say in it. Some people like some important environmentalists, they say animal welfare activists, they say this is not right. Elephants நல்லதெல்லாம் கிடையாது. They are actually not very happy about it. That is one thing, and it can cause a human animal conflict இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு சைடில் இருந்து என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க சில எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி கோயில்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறனால தான் ஃபாரஸ்ட்டில் இருக்க எலிஃபென்ட்ஸோட கவுண்ட் கம்மியாக இருக்குது. அதனாலேயே வந்து மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் குறையுது. ஸோ குறையனால ஹியூமன்ஸ்க்கும் சேஃபாக இருக்குது. இந்த எலிஃபென்ட்ஸை வந்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறது இல்லை. ஸோ எலிஃபென்ட்ஸ் சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த செரிமனிஸில் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இப்படி சொல்லி நிறைய விதமான ஆர்குமெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். So in 2024, the High Court said use of elephants amounted to the commercial exploitation of the animals in the name of religion and tradition. This is an important fact you have to know for mains exam. So High Court என்ன சொல்றாங்கன்னா, எலிஃபென்ட்ஸை யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு பணத்துக்காக செய்கிற காரியம். அதே நேரத்தில் ரிலிஜன்ன்ற பேரை சொல்லி இதை பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹை கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் லைக் தே ஆர் சேயிங் லைக் இட்ஸ் நாட் ரைட். அண்ட் தென் this High Court initiated a suo motu proceeding on inaction by the Kerala government and the protection of animal rights, ordered the captive elephants in a temple or festival should be kept at a distance of at least 3 meters from the another elephant, 5 meters from torches, 8 meters from public, and all this percussion displays, அதாவது இந்த மேளம் வாசிக்கிறது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் 100 meters from fireworks. ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வச்சாங்க. இப்போ இஃப் அட் ஆல் யூஆர் கோயிங் டு யூஸ் தீஸ் எலிஃபென்ட்ஸ் இன் ceremony, ஏன்னா கேரளாவில் தான் அதிகமாக இந்த யூஸ் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. அதனால தான் கேரளாவில் தான் இந்த ரூல்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிஃபென்ட்டுக்கு இன்னொரு எலிஃபென்ட்டுக்கு நடுவில் மினிமம் 3 மீட்டராவது கேப் இருக்கணும். ஆனால் இது இந்த அளவுக்கு இருக்கான்னு அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரிஷூரில் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும்போது அப்படி வரிசை எலிஃபென்ட்ஸ் நீங்கள் பக்கமாக தான் நிற்கும். ஏன்னா எலிஃபென்ட்ஸ் ஆர் நாட் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். ஒன்று இடிச்சுக்கும் போது சண்டை வர ஆரம்பிக்கும். ஈஸியாக வந்துட்டு அது வந்துட்டு மதம் பிடிக்கிறதுலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அதே மாதிரி இந்த மாதிரி பந்தம் இருக்கிறதோ, பெரிய ஹை வோல்டேஜ் லைட்ஸ் அடிக்கிறது, இந்த லைட்ஸ் எல்லாம் விட்டு குறைஞ்சது 5 மீட்டராச்சு தள்ளி இருக்கணும். அப்புறம் பீப்புளை விட்டு அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சத்தம் அதெல்லாத்தையும் விட்டு ஒரு 8 மீட்டராவது தள்ளி இருக்கணும். முக்கியமாக ஃபயர் ஒர்க்ஸ், பட்டாசு வெடிக்கிற இடத்துல ஒரு 100 மீட்டராக தள்ளி இருக்கணும். ஏன்னா பட்டாசு வெடிக்கும் போது எந்த அனிமலும் மிரண்டுரும். இதனால வந்துட்டு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னா நிறைய பேர் கொள்ளலாம், இதெல்லாம் நடக்கலாம்னு சொல்லி இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம லேட்டர் இப்போ நம்ம ஆர்டிக்கலை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி தான் கேரளா கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரூல்ஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ we'll see why this article is there today and what are the details in it. Okay, so the news has come because of a disturbed male elephant. It injured 24 people at a festival in Malappuram. So இந்த ஒரு யானை வந்து பல பேரை வந்துட்டு காயப்படுத்தி இருக்குது, அடிச்சு தூக்கி போட்டிருக்குது. அதனால தான் இந்த நியூஸ்ல வந்திருக்கு. Now Supreme Court has already put restrictions on imposed by Kerala High Court on the use of elephants in the temporary in the Kerala festival. So High Court ஏற்கனவே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் இப்போ உடனடி அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. we'll have to wait and see சொல்லிட்டு. ஏன்னா 2020 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைகோர்ட் சில முக்கியமான டீடைல்ஸ் கொடுத்துறாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு அதை ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் சம் அதர் டீடைல்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்ஸ். 24 captive elephants died in Kerala in 1 year 2024 alone. 154 elements have died since 2019. அப்போ கேப்டிவாக இருக்கிற எலிஃபென்ட்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்குதா இல்லை ஹெல்தியாக தான் இருக்குதானா இட்ஸ் அ question mark. But these domestic elephants killed 196 people. So 2011 23 இந்த 10 வருஷத்துல 196 பேரை வந்துட்டு எலிஃபென்ட்ஸ் வந்து 300 மனுஷங்களையும் கொண்டிருக்குது. So it shows that elephants are not very happy about being here. They are very happy to be in the wild அப்படின்றது one of the idea. But at the same time you can see that there are many proofs to show that they are very good domestic animals. அது ரொம்ப மனுஷங்க கூட ரொம்ப சூப்பராக நல்லா பழகிறது அதுவும் நடக்கத்தான் செய்யுது. So both are there. So that is why it becomes a conversation, it becomes an argument. We don't know which is right. And you just now saw that High Court by suo motu அவங்களாவே கேஸ் எடுத்து நம்ம சில டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் திருவம்பாடி அண்ட் பரமிக்காவு தேவஸ்வனம்ஸ். ஸோ தேவஸ்வம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஈஸி கிடையாது. ஏன்னா திரிஷூர் பூரம் த லார்ஜஸ்ட் ரிலிஜியஸ் செரிமனி இன் கேரளா.
அப்போ அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அடையாளமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு ஃபெஸ்டிவலில் வந்துட்டு ஏன்னா அதோட அடையாளமாகவே இந்த எலிஃபென்ட் ஷோ தாங்க இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலாகவும் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலில் இவ்வளோ கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எஸ் ஆமாம் இவங்க சொல்கிற இந்த பெட்டிஷன் கரெக்ட் தான், அவ்வளோ ஈஸி இல்லை, இந்த இதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஹைகோர்ட் சொன்ன எல்லாத்தையும் இப்போதைக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க. த சேம் டைம் ஹைகோர்ட் restrictions given were contrary to the Kerala Captive Elephants Management and Maintenance Rules 2012. ஸோ இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவசம்பஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் ஒரு கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸ் தீர்ப்புக்கும் இந்த இப்போ ஹைகோர்ட் சொல்லியிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ அந்த கேஸ் தீர்ப்பை வந்து ஓவர் ரூல் பண்ணுற மாதிரி இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட் இந்த ஹைகோர்ட்டினுடைய ரூல்ஸை வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. And Supreme Court, why they state this, they also invoke something called as voluntary not fit injuria. அதாவது என்னன்னா, இப்போ அங்கே போகிற பீப்புள் வந்துட்டு அங்கே தெரிஞ்சு தான் போகிறாங்க. அங்கே போனால் யானையை பார்க்க தான் போகிறோம், அங்கே யானைக்கு வந்து மதம் பிடிக்கலாம், அதனால் எனக்கு ஆபத்து ஏற்படலாம், நான் சாகவும் சில இடத்துல தெரிஞ்சு people are willing to do that. So when people are willing to do something, it cannot be a problem. So அது வந்துட்டு இங்கே பாருங்க, a willing person injury is not done to rationalize that devotee is willingly took the risk by attending the festivals. ஸோ அதனால் அப்போ அந்த எலிஃபென்ட்ஸ் வச்சிருந்தவங்களையோ எலிஃபென்ட்ஸை பரேட் பண்ணவங்களே குத்தம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க விரும்பி தானே இப்போ எல்லாம் தெரிஞ்ச ரிஸ்க், அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சு தான் அங்கே போகிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து இட்ஸ் லைக் சம்திங் லைக் ஃப்ரீ வில். அவங்க மக்கள் விருப்பப்பட்டு செய்கிறத போய் நம்ம போயிட்டு வந்து நீங்கள் செய்கிற உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடுவோம், தடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பீப்புள் ட்ரிங்க், தே நோ தட் இட் குட் காஸ் டிசீஸ், தே குட் டை வெரி சூன், பட் yet they drink. The government cannot go and hold their hands and say no, go, come on, don't drink. It's not easy. Okay, so that is how this is also. So that is what Supreme Court has said. And one more thing, trustee of Federation of Indian Animal Protection Organization, simply FIAPO அப்படினு சொல்லுவாங்க. It represents 200 Indian animal protection bodies. Said 212 rules were routinely violated. ஸோ ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் எல்லாம் நிறைய யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. 2012 ரூல்ஸ் இருக்குது, எப்படி எலிஃபென்ட் செப்பரேட் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பண்ணணும்லாம் இருக்குது. ஆனால் இதை வயலேட் தான் நடக்குது, இதை பண்ணுறது இல்லை யாருமே, இது ஃபாலோலாம் யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், from researchers from Hyderabad-based Center for Cellular and Molecular Biology, they found that participating in long religious ceremonies இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்றா பார்க்கலாம். ஸோ they go under extreme stress. And because of the stress, they could get hyperglycemia, அதாவது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். இம்யூன் சிஸ்டம் could get suppressed. அதுக்கு இருக்கிற ஊன்ஸ் வந்து அதிகமாக சீக்கிரம் ஹீல் ஆகாது. நியூரானல் செல் டெத், இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ரொம்ப நேரம் செரிமனிஸில் இந்த அனிமல்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் அந்த அனிமல்ஸ்க்கு வரலான்னு சொல்கிறாங்க. See, this is very much easier for us to understand. இப்போ நம்மளே போயிட்டு ஏதோ ஒரு திருவிழாக்கு அந்த மாதிரி இருக்கு, ஒரு பயங்கர சத்தம், அங்கே வந்து ரொம்ப இந்த மேலே அதெல்லாம் சத்தம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்பீக்கர் செட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு, பட்டா சத்தம்லாம் இருக்கும்போது கொஞ்ச நேரம் நம்மளால அங்கே இருக்க முடியாது, அதை என்ஜாய் பண்ணுறது. அதுக்கப்புறம் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது, என்னால் தாங்க சொல்லி கிளம்பி வந்துடுறோம். ஆனால் இந்த எலிஃபென்ட் போயிட்டு சொல்ல முடியாதுல்ல, எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ்ப்பா நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அது அங்கே இருந்து தான் ஆகணும். ஸோ இதனால தான் வந்துட்டு அந்த லாங் ஹவர்ஸ் இருக்கும். ஹியூமன்ஸ்க்கே வந்துட்டு இவ்வளோ இஷ்யூன்னு சொல்லும் போது அனிமல்ஸ் விச் ஆர் சப்போஸ் டு பி வைல்ட் அண்ட் லிவிங் இன் ஃபாரஸ்ட், ஹவு வில் தே ஃபீல் அப்படின்றது தான் இந்த ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் தி ஸ்டடி தே ஆல்சோ செட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், எந்தெந்த ஹார்மோன்னா glucocorticoid metabolites, and in 87 dung samples from 37 captive elephants, and concluded that concentration was higher in elephants that were chained and made to work longer hours than animals in zoo or forest camps. So this particular hormone which increases stress, this hormone they analyzed. How did they analyze? From the cow dung. Cow dung எடுத்து பார்க்கும்போது என்ன, கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு ஜூல இருக்க அனிமலுக்கோ இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு அனிமலையோ வச்சுட்டு இந்த பக்கம் இந்த செரிமனிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அனிமல்ஸையும் எடுத்து பார்க்கும்போது ஜூலையோ இந்த ஃபாரஸ்ட் கேம்ப்ஸில் இருக்க அனிமல்ஸ்க்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கிறது இல்லை, தே ஆர் ஓகே. பட் இந்த செரிமனிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எலிஃபென்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் செரிமனிஸ், அனிமல்ஸ் விச் ஆர் மேட் டு ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ். ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த அனிமல்ஸை வேலை வாங்கும்போது அந்த வேலையெல்லாம் செய்கிற அனிமல்ஸ்க்கு நம்மளுக்கே வந்து ஆஃபீஸில் போய் வேலை தான் ஸ்ட்ரெஸ் ஆக தானே செய்யுது. மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அப்போ அனிமல்ஸ் வேலை செஞ்சால் ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும். அது ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா சுற்றி உள்ளவங்களாம் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு. தட் இஸ் த டிஃபரன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ் டிபிக்கலி பாப் அண்ட் ஸ்வே தேர் ஹெட்ஸ். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோலாம் வந்திருந்தது. இங்கே வந்து மேலே தான் வச்சுருக்காங்க, எலிஃபென்ட் நல்லா தலையாட்டிட்டு, ஓ பாரு எலிஃபென்ட்டுக்கும் வந்து மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளப்பி விட்டாங்க சோஷியல் மீடியாவில். அதுக்கப்புறம் தான் அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் சொன்னாங்க, இந்த தலையை ஆட்டுற பிஹேவியர், ஒரு எலிஃபென்ட் வந்து தலையாட்டுதுன்னா
அது ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு அர்த்தம், அது பயங்கர கோவத்துல இருக்குன்னு அர்த்தம், அது எரிச்சல்ல இருக்குன்னு அர்த்தம். அது வந்துட்டு மியூசிக் அனுபவிக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது மியூசிக் அனுபவிச்சுலாம் தலையாட்டல, அது துன்பத்தில் இருக்குது. சுத்தி இருக்கும் யாரையாவது வந்துட்டு எடுத்து தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு யோசனையில் இருக்குன்னு சொல்லிட்டு அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் பின்னாடி தான் வந்து ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுக்கு தான் அந்த பாப் அண்ட் ஸ்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டியூ டு நாய்ஸ் அண்ட் லைட் எக்ஸ்போஷர், ஓவர் எக்ஸ்டர்ஷன், ஸ்ட்ரெயின் அண்ட் ரிப்பீட்டட்லி நீலிங் ஆர் லிஃப்டிங் தேர் ட்ரங்க்ஸ். அதான் என்னது, வர போறவங்களெல்லாம் வந்துட்டு முட்டி போட்டு முதுகுல தூக்கிட்டு நடந்து போக வைக்கிறது, வரவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லி அதை ட்ரங்கை தூக்கி இறக்க சொல்றது. அது வந்து we are thinking like it's like something giving blessings to us. அது ஏன் blessing கொடுக்க போகுது? அதுகிட்ட வந்துட்டு it is just trained. இப்போ எப்படி ஒரு டாகை வந்துட்டு ஷேக் ஹேண்ட் கொடுத்து அது கையை தூக்குதோ, அந்த மாதிரி எலிஃபென்ட் தேர் ட்ரெயின்டு. இவங்க சொன்னா அதை செய்யறதுக்கு ட்ரெயின் ஆகப்பட்டிருக்கு, வேற வழி இல்லாமல் அது செய்யுது. அதை அப்போ ட்ரங்கை தூக்கி அது இறக்கிட்டே இருக்கனால நம்ம நினைச்சு பாருங்களேன், நம்ம வந்து நிக்க வச்சு கையை தூக்கி இறக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எப்படி இருக்கும்ல. அது மாதிரி அது இதனால ஸ்ட்ரெஸ் தான் ஆகுது. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தலையாட்ட ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் ஹவு டு வி கெட் தீஸ் அனிமல்ஸ்? September 21 hearing a petition on ill treatment of elephants, the Tiruchirappalli district Madras High Court ordered that no elephant should be made captive except for treatment if it is found unable to support itself in the wild. So already பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு point, you have to know this. Madras High Court has already said that elements captive வைக்க கூடாது unless அதுக்கு நார்மலா வைல்டுல வச்சு ஃபாரஸ்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்ற நிலைமைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் கேப்டிவா வைக்கலாமே ஒழிய வேற எந்த ரீசனும் கேப்டிவா வைக்க கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. விச் கேஸ் Rangarajan Narasimhan versus Chief Secretary and ORS. In this case already such a verdict is there, very important. Now this was a reiteration of the ban imposed on capturing wild animals for trade in 1977. So already 1977 என்ன பண்ணிருக்காங்க, அனிமல்ஸை கேப்சர் பண்ணி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, எங்கேயாவது வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்கு, வேற இடத்துக்கு எங்கேயாவது விற்கிறதுக்கு, அதோட பொருட்களை விற்கிறதுக்கு, ட்ரேடுக்கு அனிமல்ஸை கேப்டிவா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 1971 ரூல் இஸ் தேர். ஸோ ட்ரேடிங் இன் கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ் வாஸ் பேண்ட் இன் 1986. ஓகே, 1977 கேப்சரிங் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வாஸ் பேண்ட். இன் 86 சிம்பிளி ட்ரேடிங் எலிஃபென்ட்ஸ் வாஸ் பேண்ட். காட்டுல இருந்து அனிமல்ஸை பிடிச்சிட்டு கொண்டு போய் விற்கிறது. இதனால் ஒரு பழைய ரஜினி படத்தில் கூட பார்த்துருப்பாரு. ரஜினி வந்து இந்த அனிமல்ஸ்லாம் பிடிச்சி கொண்டாந்து விற்கிற ஒரு வேலையில் இருப்பார். கடைசியில் ஒரு யானை குட்டியை பிடிச்சி விற்க ட்ரை பண்ணிட்டு அந்த இஷ்யூஸ்லாம் வரதெல்லாம் நான் பார்த்துருப்போம். அந்த மூவிஸ் பார்த்து 1980s முன்னாடி இருந்திருக்கும். ஏன்னா அப்போ அந்த பேன் கிடையாது. சரி, பட் இன் 1986 it was banned. Now, however, people in legal possession of captive elephants were allowed to gift the animals to anyone capable of their upkeep. So here is a loophole. அனிமல்ஸை விற்க தான் கூடாது. என்ன பண்ணலாம், ஆல்ரெடி அந்த அனிமலை வச்சிருக்கிறவங்க, ஆல்ரெடி ஒரு எலிஃபென்ட்டை வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, நான் கோயிலுக்கு நன்கொடையா கொடுக்குறேன், நான் வந்து கிஃப்ட் பண்றேன்னு சொல்லி கிஃப்ட் பண்ணிடுறாங்க. விலை கொடுத்தா நான் வாங்கக்கூடாது, நான் கிஃப்ட் பண்றேன் அப்படி சொல்லி கிஃப்ட்ன்றாங்க. பட் we know the loophole. Of course they will buy it from somewhere, they will hide those details and they say it was gifted. இப்படி நடந்துடலாம். So the loophole is here. So elephants cannot be traded but they can be gifted. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கோயில்களெல்லாம் எலிஃபென்ட்ஸ் இருக்க முடியுது. இல்லைன்னா இந்த ரூல் படி ட்ரேட் பண்ணக்கூடாதுனால இருந்திருக்கவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், breeding elephants in captivity is not easy since males in must, that is during that heat time, turn violently aggressive and they cannot be contained easily. அதனால் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டி வந்துருது. The strategy of letting loose captive females in ostrich in natural forest in the hope that wild bulls in must will find them is not very productive either. So captively breeding is very difficult. Why breeding is difficult? மேல் எலிஃபென்ட்ஸை கேப்டிவ்ல வைக்கிறது கஷ்டம். ஸோ டியூரிங் தட் ஹீட் டைம் அது ரொம்ப வயலண்டாக மாறிடும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபீமேல் எலிஃபென்ட்ஸை மட்டுமே என்ன பண்ணிக்கிறாங்க, வளர்த்துக்கலாம். அப்போ ஹவு டு பிரீட் இட், அப்போ எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் எலிஃபென்ட்ஸை அந்த ஃபீமேல் எலிஃபென்ட்டுக்கு அந்த ஓய்ஸ்ட்ரஸ் டைமில் மட்டும் when they need that ரீப்ரொடக்ஷன் டைமில் மட்டும் இந்த ஃபீமேல் எலிஃபென்ட்ஸை ஃபாரஸ்ட்குள்ளார விட்டுறலாம். அப்போ அங்கே இருக்கிற தானாகவே மேல் எலிஃபென்ட்ஸ் அங்கே இருக்கும். அந்த மேல் எலிஃபென்ட்ஸ் வந்து ஃபீமேல் எலிஃபென்ட்ஸை வந்துட்டு பார்த்துரும், கண்டுபிடிச்சிக்கும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணலாம் தான் இட் இஸ் நாட் ப்ரொடக்டிவ். இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இதுவும் நடக்கிறது இல்லை. ஸோ ப்ரீடிங் எலிஃபென்ட்ஸ் இஸ் நாட் ஈஸி லைக் ப்ரீடிங் எனி அதர் அனிமல். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். The increasing instance of male elephant conflict are also used to justify sending the animals to temples. Man elephant conflict.
ஸோ அடிக்கடி வந்து காட்டில் அனிமல்ஸ் இருக்குது, கீழே வில்லேஜஸை நோக்கி வந்துருது, பக்கத்தில் மனுஷங்க கூட சண்டை கான்ஃப்ளிக்ட் நடக்குது. இதனால் எலிஃபெண்ட்டை சில பேர் வெடி வைக்கிறாங்க, சுடுறாங்க. அப்புறமேட்டு எலக்ட்ரிக் ஃபென்சஸ் போட்டு வச்சிடறாங்க. எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு வயலெல்லாம் அழிச்சிட்டு போயிடுது. ஸோ அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? மோஸ்ட்லி எந்தெந்த எலிஃபென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை இருக்கும் அந்த எலிஃபென்ட்ஸை கேப்சர் பண்ணுறாங்க. கும்கி எலிஃபென்ட் வச்சுலாம் கேப்சர் பண்ணுவாங்க, பார்த்துருப்போம். அப்படி கேப்சர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க? எலிஃபென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டெம்பிள்ஸ்க்குலாம் கிஃப்டாக கொடுத்துறாங்க. அது அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது? கேம்பில் இருந்தது. ஸோ அப்போ மேன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை குறைக்கிறதுக்கு இந்த டெம்பிள் எலிஃபென்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி இப்படி ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் இதுக்கு இருக்கு. ஓகே, நவ் an amendment was passed in 2022 left it to the center to frame rules for the transfer of elephants for religious and other purposes. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இட் இஸ் அப் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு டிசைட் வெதர் எலிஃபென்ட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸஸ். மற்றபடி ட்ரேடுக்கு யூஸ் பண்ண முடியாது, ரிலீஜியஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுத்துக்கிட்டோம். இட்ஸ் நாட் அப் டு த கோர்ட், இட்ஸ் நாட் அப் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். However, center has sought to guard against misuse of microchips by deciding that DNA test will be the only way to detect captive bloodlines in elephants. The project to map the genotypes of all captive elephants in the country profiled 270 animals in the first 6 months after its launch in 2020. Very important data. ஸோ அப்போ கேப்டிவ் எலிஃபென்ட்ஸை மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணுறது எப்படி, அதனுடைய டீட்டெயில்ஸை எப்படி எடுத்து ரெக்கார்ட் எடுத்து வைக்கிறதுன்னு சொன்னால், ஏர்லியராக சிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சிப்பை ஈஸியாக வந்து ஏமாத்திடுறாங்க, மக்கள் வந்து எடுத்து வேற எலிஃபென்ட்டுக்கு மாட்டி விட்டுறது இந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்றதுனால டிஎன்ஏ எடுத்து வச்சுக்கணும். டிஎன்ஏ எடுத்து வச்சுட்டு எந்தெந்த அனிமல்ஸ்லாம் கேப்டிவ் அப்படின்னா, இந்த அனிமல் ஆல்ரெடி கேப்டிவ் ப்ரீடிங்னு தான் இது வந்திருக்குது. அதை வந்து ரிலீஜியஸ் செரிமனிஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வைல்டு எலிஃபென்ட்ஸை பிடிச்சிட்டு வந்து புதுசாக வந்து கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க. ஸோ அதனால தான் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ப்ராஜெக்ட் டு மேப் த ஜீனோடைப்ஸ் ஆஃப் ஆல் கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ் இன் த கண்ட்ரி. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் ஆகஸ்ட் 2022. ஸோ அப்போ ஒரு எலிஃபென்ட் வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்பஸ் யூஸ் ஆக்கப்படுதுன்னு சொன்னால், இது வந்துட்டு ஃபாரஸ்ட்ல இருந்தெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வந்தது கிடையாது. இது ஆல்ரெடி கோயிலில் இருந்த ஒரு யானையோட அதனோட குட்டி தான் இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோட் இட் டவுன். ஓகே, next one, another important article, that is the infrastructure projects that are happening in Jammu Kashmir. ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து 370 ஆர்டிகல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ஒன் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் டு பிரிங் இன் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தர். எதுக்காக? டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், டிஃபென்ஸை வந்துட்டு ஸ்ட்ராங்கர் ஆக்கிறதா இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. திஸ் ஆர்டிகல் டாக்ஸ் அபவுட் ஹவு ஃபார் இட் இஸ் குட் கோயிங் ஆன். ஓகே, நவ் the center gave impression after this removal of article 330 that doubling down the state's economic development while seeking to insulate it from pull and tug of democratic politics. ஸோ அப்போ 370 முடிஞ்சோன்னு மெயினான டார்கெட் என்ன வச்சிருந்தாங்க? ஒன்று வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு டபுள் ஆக்கணும், ஒன் திங். செகண்ட் ஒன், அந்த அங்கே இருக்கிற அந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வர பிரச்சனைகள் இதையும் வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து சரி பண்ணுறது தான் மெயினான டார்கெட்டாக வைக்கப்பட்டது. ஆஃப்டர் திஸ் 370 ஆர்டிகல் வாஸ் ரிமூவ். ஓகே, now how to do that? Employment increase பண்ற one is generating tourism, generating employment, supporting small business, improve Jammu Kashmir's finances. So இதெல்லாம் the முக்கியமான டார்கெட்ஸ் இருந்தது. Now next one, that the region, if all this has to be done for that region, one thing that was related was infrastructure. So for that they initiated something called as a 40,000 crore infrastructure project, which also had 4 national highway projects. டோட்டலாக வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மட்டுமே 40,000 crore வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. அதில் 4 நேஷனல் ஹைவேஸும் அடக்கமாகும். ஓகே, ஸோ ஒன் சச் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் recently now Prime Minister Modi, he has inaugurated Sonmarg Tunnel in Kashmir. Very important for prelims, factual details. Sonmarg Tunnel, where it is in Kashmir. So there are some other details which are not very important, so just try to go through those details. Okay, so that's it for this week. This is the important articles which we found. So please read this article, and I have given some other articles also in this document வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டவுன்லோட் பண்ணி please read those as well. If you have any doubts, please put it in the comment. We'll be happy to respond. Thank you.